இது ஏன் கூட இருந்தானா? தேவலோகம் மாதிரி இல்ல இருக்கு. ஓ, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா? ராத்திரி கூட தூங்கல? பேபி, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? ஒரு வயசு வந்த பொண்ணு இப்படித்தான் ராத்திரி நேரத்துல. நாக்கடக்கி பேசு. உன்னை பத்தின கதையெல்லாம் நான் கேட்டுட்டேன். நீ ஒரு குடிகாரன். ஐயோ, நானா குடிகாரன்? ஆமா சார், சத்தியமா சொல்றேன் சார். கற்பூரத்தை அணைச்சு சொல்றேன் சார். துணிய வேணும்னாலும் போட்டு தாண்டி சொல்றேன் சார். குடியோட வாசனை என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. யாரு இந்த நன்றி கெட்ட பொண்ணு சொன்னாளா? தூக்க கலக்கத்துல எழுந்து ஓடி வந்துட்டு என்ன போய் குடிகாரன்னு சொன்னாளா? தூக்க கலக்கத்துல ஓடி வந்தாளா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க இன்ஜினியர் சார்? ஒரு நாளா 2 நாளா தினம் இதே கதை தான். அப்படி இருந்தும் இவளை நான் பாதுகாத்துட்டு வரேன். சார், என்ன குடிகாரன்னு பெரிய பொய்ய சொன்னாலே தாயாருங்கிற உண்மையை சொன்னாளா? சொன்னா. தான் ஒரு அனாதைன்னு சொன்னா. சார், இங்க வாங்க சார். வாங்க சார். வசதியான குடும்பத்தை சேர்ந்த வயசு பொண்ணு ஒருத்தி திமிர் பிடிச்சு அவங்க வீட்டு டிரைவரோட ஓடிட்டா. அந்த ஓடுகாரிக்கு பிறந்த பொண்ணு சார் இவளோட நல்ல காலம். அந்த அம்மா சாகர நேரத்துல நான் குறுக்க வந்தேன். இந்த பாரத்தை என் தலையில போட்டுட்டு அவ கண்ண மூடிட்டா. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக நான் இவளை வளர்த்துட்டு வரேன் சார். பெத்த தகப்ப மாதிரி என்ன போய் குடிகாரங்கிறா சார். நான் சொல்றது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பேசாம ஒரு பின்னால போ. வரேன் சார். பேப்பர் தாப்பா. நியூஸ் பேப்பரா கேட்டேன். எழுதுறதுக்கு ஒயிட் பேப்பர் தீர்ந்து போச்சு. பார்த்தா பேப்பரா இல்ல. நீ தானப்பா ஸ்டேஷனரி கிளார்க்கு. ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்லன்னா வேலை எப்படி செய்யறது? பேப்பர் மீது தானே கட்டுறோம். மில்லு கட்டி முடிஞ்சு சப்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் பேப்பரா. அது வரைக்கும் என்ன செய்யறது? ஆனந்த விடன் பண்ற. அதானே செய்யறேன். என்ன கேட்டா வேண்டாம் இருக்க. நான் இன்னும் படிச்சு முடிக்கிறேன். இனிமே டிராயர் தொட்டு பாரு. மிஸ் கோகிலா, நான் எப்பவுமே உண்மையே பேசின ஒரு லட்சியம் உள்ளவன். ரொம்ப நல்ல குழந்தை. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீ பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க. எனக்கு உன்னை தொடரும் போல் இருக்கிற. உண்மை உயர்வத்தான் கொடுக்குது. நீ தொட்டா என்ன, நான் தொட்டா என்ன? என்ன நான் மெல்ல தொடுவேன், நீ பலமா தொடுற. என்னடா என்ன வேடிக்கைங்க? எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? எந்த ஆபீஸ்ல நடக்கல. சிலது பலிக்கும், சிலது வலிக்கும். விகடன் தாடா. எங்க சார் போறீங்க? முதலாளியை பார்க்க போறேன். உள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாரும் போக கூடாது. என்னப்பா அது? நான் இந்த பேப்பர் மில்ஸுக்கு என்ஜினியர். நானும் இந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம்ப்பா. மிஸ்டர் திலக், बात ये है, oh forget it, I'm your family. Oh forget that, let's enjoy it. Hello Mr. Satya, வாங்க. Why don't you join us? I am sorry sir. இடையூறுக்கு மன்னிக்கணும். நான் எதிர்பார்க்கல. ஏதோ இங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் உள்ள வந்தேன். இது மீட்டிங் இல்லைன்னு யார் சொன்னது? மீட்டிங் தான் நடக்குது. நல்ல ஸ்பிரிட்டோட நடக்குது. மிஸ்டர் கோகுல்நாத், இஸ் மிஸ்டர் சத்யா, அவர் இன்ஜினியர். ஆமா, இவர் கல்கட்டாவில் பெரிய பேப்பர் மில் முதலாளி. நமஸ்தே. வணக்கம் சார். நம்ம பேப்பர் மில்ஸுக்கான பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எஸ்டிமேட் கூட தயார் பண்ணிட்டேன். இதோ ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் கையோட கொடுத்திருக்கிறேன். இனிமே வேலையில திண்டாட்டமே இருக்காது சார். இதை பாருங்க சார், இது தொழிற்சாலை இருக்க வேண்டிய இடம். இது வந்து ஒர்க்கர்ஸ்க்கான இடம். இது செப்பரேட் பிளாக். நான் வெரி ஆங்ஷியஸ் அண்ட் ஈகர் சார். நான் இது எவ்வளவு சீக்கிரமா. மிஸ்டர் சத்யா, நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு. எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம பேப்பர் மில்ஸ் பத்தி. ஐ see. அதுக்கு இந்த நேரம் சரியில்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளான், எஸ்டிமேட், திஸ் அண்ட் தட். என்ன அவசரம் இப்போ? நான் சம்பளம் வாங்குறேன், கடமையை செய்யறேன். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது வேலை செய்யறதுக்காக இல்ல, சும்மா இருக்கிறதுக்காக. You know that? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்றேன்.
இந்த பேப்பர் மில் திட்டம் பேப்பரோட சரி, ஊர் மக்களுக்கு உழைக்கிறதா சொல்றதெல்லாம் உதட்டளவோட சரி. இந்த மில்லுக்கு பேப்பர்ல தான் நான் முதலாளி, மற்றது எல்லாத்துக்கும் இவர்தான் முதலாளி. இங்க ஒரு பேப்பர் மில் ஆரம்பிக்கிற எண்ணமே எங்களுக்கு. இந்த பக்கம் வேற யாராவது ஒருத்தர் பேப்பர் மில் ஆரம்பிச்சு இவருக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் லைசன்ஸ் எம் பேர்ல வாங்கி மில்ல ஆரம்பிக்காம நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறதா நம்ம கடமை. இன்னைக்கு நீங்க உதிர்த்த புன்னகையின் அர்த்தம் இன்னைக்கு தான் சார் எனக்கு புரியுது. புனிதமான காந்திவான் படத்தை வேற இங்க மாட்டி வச்சுக்கிட்டு ஏன் சார் அப்படி அக்கிரமம் பண்றீங்க? காந்திஜி என்ன சொன்னாரு? உண்மை பேசுனாரு, அதைத்தான் நானும் சொன்னேன். ஓஹோ, நாட்டுக்கு பயனுள்ளவனா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் பட்டம் வாங்கினேன். என்னுடைய உழைப்பு சேவையும் ஜனசமுதாயத்துக்கு பயன்பட போகுதுங்கிற சந்தோஷத்துலதான் நான் இந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமே பெரிய ஏமாற்றமா போச்சு சார். நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கல, ஆனா உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு உடந்தையா இருந்தா நான் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது. I am afraid I cannot serve this country. இப்பவே நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். வேலை இல்லாம சம்பளம் கொடுக்குறோம், இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க சார். தமிழ்ல இன்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? அதே தமிழ்ல நேர்மை அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. நேர்மை நீயா மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? இங்க இருக்கிற யார் முகத்துல எனக்கு முடிக்க இஷ்டம் இல்லை. இங்க நடக்கிறது எல்லாமே போய் பித்தலாட்டம். முதலாளி போய் சொல்றான், நீ போய் சொல்ற, இங்க எல்லாருமே போய் சொல்றாங்க. நான் சொன்னது பொய் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். நான் வல்லூர்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் யார்? என்ன என்ன செய்ய சொல்ற? காலம் பூரா உங்களுக்கு வேலைக்காரியாவே இருந்துடுறேன். என்ன உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்க. ஓ, இவ இங்கதான் இருக்கிறாடா? நான் நினைச்சேன். மோகன், சாரி, நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். குடி வாசனையே தெரியாதுன்னு சத்தியம் பண்ண. குடிகார சத்தியா அஷ்டமிச்சா போச்சு. ஆனா நான் எப்பவுமே குடிக்கிறது இல்ல, எப்பவாவது குடிப்பேன். குஷி இருந்தா குடிப்பேன், கோபம் வந்தா குடிப்பேன். நிறைய வேலை இருந்தா குடிப்பேன், வேலையே இல்லைன்னா குடிப்பேன். எரிச்சல் வந்தா எடையடையே குடிப்பேன். என்ன நினைச்சா குடிப்பேன், என்ன மறக்கணும்னா குடிப்பேன். நான் ஒரு குடிகாரனா சார். பல பொய்களுக்கு மத்தியில எங்கேயோ ஒரு உண்மை இருந்தா அது சுலபத்தை எடுபடுறது இல்லைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இனிமே நின்றுட்டு இருக்க, வா எங்க கூட. இவளை உன் கூட நான் அனுப்ப மாட்டேன். அவளை தடுத்து நிறுத்தத்துக்கு நீ யாரு? அவளோட புருஷனா? வற்புறுத்தி கூட்டிட்டு போ. நீ மட்டும் யாரு? துன்பத்திலேயே அவளை வளர்த்தேங்கிறத தவிர வேற என்ன உரிமை இருக்கு உனக்கு? உரிமை? அவளை வளர்த்து அப்பனோட அனுப்ப வேண்டாம். அவளை பெற்றான ஒரு டிரைவர், அவனோட அனுப்புவ. யார் அவன்? நான் தான். இப்ப எடுப்ப சீக்கிரம் வா என் கூட. அவர் பாட சொன்னா பாடலாம், ஆட சொன்னா ஆடலாம், போட சொன்னா போடலாம். வணக்கம் பிரதர். ஏய் ராஜபாபு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? மன்னிச்சிரு பிரதர். ஃபாரின் சரக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், நான் அரங்கேற்றம் பண்ணிட்டேன். காலில் எட்டுனது வாயில ஊத்தாம இல்லாமா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்களெல்லாம் திருத்துறதுக்கு நீ என்ன பெரிய கணக்குவாதியாரா? பெரிய தெய்வமா? என்ன போய் இப்படி பிடிக்கிறியா? என்ன மிரட்டுவ? அந்த மோகன்ரா விட்ட ஒண்ணு டச்சே பண்ணி முடியல பிரதர். நான் நிறைய குடிச்சிருக்கிறேன்.
போல செலுதியா ஏறி இருக்குது. சும்மா சுவாமி எனக்கு ஞான திசையில் இப்ப எல்லாமே படிச்சிருக்கிறது. டெலிவிஷன் மாதிரி மெட்ராஸுக்கு வரல, ஆனா என் அட்ரஸுக்கு வந்துருச்சு டெலிவிஷன். பாவம் அந்த பூ மாதிரி இருக்கிற பொண்ணு இந்நேரம் என்ன கதி ஆயிருக்குமோ. ஒரு பொண்ணை கூட உன்னால காப்பாத்த முடியல, எப்படி காப்பாத்த போறாட? போங்கடா. அதே அம்மா மருகனத்தை காற்று. சாத்திரத்தை மறக்காதே, சாத்திரத்தை மறக்காதே, நெருப்பாவே தீண்டாதே, தீண்டாதே. ஆணையிட்டேன் நெருங்காதே, அன்னையினம் பொறுக்காதே, ஆத்திரத்தில் துடிக்காதே, சாத்திரத்தை மறக்காதே, நெருப்பாவே தீண்டாதே, தீண்டாதே. போதைக்கும் நீதி உண்டு, தாய் தங்கை பேதமுண்டு. போதைக்கும் நீதி உண்டு, தாய் தங்கை பேதமுண்டு. ஆசைக்கும் எல்லை உண்டு, ஆண்மைக்கும் தர்மம் உண்டு. ஆசைக்கும் எல்லை உண்டு, ஆண்மைக்கும் தர்மம் உண்டு. பார்வை கொள்ளாதது, பெண் பாவம் கொள்ளாதது. பார்வை கொள்ளாதது, பெண் பாவம் கொள்ளாதது. சொல்லும் வார்த்தை உன்னை கொல்லும், கோபம் பொல்லாதது, கோபம் பொல்லாதது. ஆணையிட்டேன் நெருங்காதே, அன்னையினம் பொறுக்காதே, ஆத்திரத்தில் துடிக்காதே, சாத்திரத்தை மறக்காதே, புயலாவே தீண்டாதே, தீண்டாதே. காமத்தில் கண்கள் கெட்டால் ஞானியின் பேரும் முட்டாள். மோகத்தில் பிறரை தொட்டால் உன் தாயே நேர்மை கெட்டாள். பெண்ணென்று சொல்வதே தெய்வங்களாவது, பெண்ணென்று சொல்வதே தெய்வங்களாவது. தெய்வம் உன்னை தேடும் இங்கு, கற்பு மாறாதது, கற்பு மாறாதது. ஆணையிட்டேன் நெருங்காதே, அன்னையினம் பொறுக்காதே, ஆத்திரத்தில் துடிக்காதே, சாத்திரத்தை மறக்காதே, சாத்திரத்தை மறக்காதே, எரிமலையை தீண்டாதே, தீண்டாதே.
குளிக்கிறது தப்புன்னு கடைசி வரைக்கும் சாதிச்சது நீ ஒண்ணுதான். இது எல்லாத்தையும் நீ பார்க்க வேணாம். இந்தப்பா, இந்த சாமான எல்லாம் ஆபீஸ்ல படிச்சு நான் ஸ்டேஷனுக்கு போக ஏதாவது ஒரு வண்டி கொண்டு வா, நான் இதை வந்துடுறேன். சரி சார். வாங்க இன்ஜினியர் சார், வாங்க. எதுக்காக சார் வந்தீங்க? எனக்கு புத்திமதி சொல்ல வந்தீங்களா? என்ன திட்டிட்டு போக வந்தீங்களா? இல்ல ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா? எனக்கு புத்திமதி சொல்றதா இருந்தா அது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ரொம்பவும் மலிவா கிடைக்கிறது அது ஒண்ணுதான். சொல்ல போனா காலையில போதை தெளிஞ்ச உடனே எனக்கு என் மனசாட்சி சொல்ற புத்திமதியை விடவா நீங்க சொல்லிட போறீங்க? தன்னால இங்க பிறக்கிற ஞானத்தை விடவா உன்னால கொடுத்துட முடியும்? என் தவற நானே உணர்ந்து அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துக்கிட்டேன். இந்த கைதானே பாட்டில தொட்டுதுன்னு சொல்லி இந்த கையை நானே ஒடிச்சுக்கிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லிக்கிட்டீங்க வரல. மோகன்ராவ், உங்ககிட்ட இருந்து காஞ்சனாவை முதல்ல காப்பாத்தி ஆகணும். காஞ்சனாவை நீங்க காப்பாத்த போறீங்களா? ஏன் அதை நேத்தே செஞ்சிருக்கலாமே? நான் தான் குடிச்சிருந்தேன், நீங்க குடிக்கலையே. நீங்க மகாத்மா வச்சே ஏன் காப்பாத்தல? உங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த உலகத்துல பாவிங்கள்லாம் தைரியசாலிகளா இருக்காங்க, கொள்கை பேசுறவன் எல்லாம் கோழைகளாத்தான் இருக்காங்க. மோகன்ராவ், குடிக்கிறவன் இன்னைக்கு ஒண்ணு பேசலாம், நாளைக்கு ஒண்ணு பேசலாம். ஆனா நான் அப்படி பேச முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தா அதை நிறைவேற்றி ஆகணும். இப்ப நான் காஞ்சனாவை கூட்டிட்டு போத்தா வந்திருக்கேன். ஆசனாகியாவா? நான் ஒண்ணு இப்ப போதையில பேசல, தான் பேசுறேன். ஆசனாகிங்கிற அந்தஸ்துல கூட்டிட்டு போறதா இருந்தா ஒண்ணுமில்லாத உங்க கூட அனுப்புவானே, பணம் படைச்ச அந்த பெரிய மனுஷன் கூடவே அனுப்பலாமே. என் பொண்ணு குட்டுப்பட்டு தான் வாழணும்னு இருந்தா மோர கையால குட்டுப்படட்டும். மோகன்ராவ், காஞ்சனாவை நான் கல்யாணம் செய்துக்கிட்டு இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். கல்யாணமா? காலம் கடந்து போச்சு இன்ஜினியர் சார், காலம் கடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? புரியலையா உங்களுக்கு? நேத்து வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்போ அவளை பாதுகாக்கிற வீட்டு நாயா இருக்க வேண்டியதா அவளையே பிடிச்சு கொடுக்கிற வேட்ட நாயா மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க இன்ஜினியர் சார், இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காஞ்சனாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. வீட்டு நாயும் இல்ல, வேட்ட நாயும் இல்ல, வெறி பிடிச்ச தெருநாய் இல்ல. என்ன விட்டுங்க, எனக்கு இப்ப இருக்கிற வேதனையில என் நெஞ்சே வெடிச்சிடும் முறை இருக்கு. எனக்கு இப்ப இது தேவை, என்ன பிடிக்க விடுங்க. காஃபி வசரப்படாதா? கதைக்கு கொடுக்க வேண்டிய காசுல கழிச்சுக்கலாம் சார். சரி, ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அப்புறம் ஆமா, அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது, வண்டியை ரைட்ல திருப்புறது. காஞ்சனா, சமையலுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். புது இடத்துல வேலைக்கு சேர்ந்து இன்னையோட 1 மாசம் ஆகுது.
இந்த வேலையிலையாவது நான் நீடிச்சு நிக்கிறேன் நான் பாக்குறேன். ஆனா என்ன, தப்புகள் நடக்கிறது என் மனசாட்சி அனுமதிக்கிறது இல்லை. நியாயத்துக்காக சத்தம் போட்டுறேன். நியாயம் பேசினாதான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே. இந்தாம்மா மல்லிகைப்பூ வாங்கிக்க. உனக்காகத்தாமா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்தப்புறம் இதான் முதல் தேதி. நான் வாங்கின முதல் சம்பளம். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. ஆனா நீ இன்னைக்கு முதல் தேதியா? ஒரு 8 அணா கொடுங்க. 8 அணாவா? ஏன்? இந்தா 10 ரூபா வச்சுக்க. 8 அணா போதும். செலவுக்காக கேட்கல, சம்பளமா தான் கேட்டேன். இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரி தான். என்னுடைய அந்தஸ்து அந்த அளவோடு சரின்னு வீட்டு கணக்கும் சொல்லணும், நம்ம நினைப்பும் சொல்லணும். ஆனா காஞ்சனா, நான் அப்படி நினைக்கல. என்னுடைய முடிவை நான் உங்ககிட்ட என்னைக்கும் சொல்லிட்டேன். எப்பவும் இந்த மாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நீ என்னைக்கு தலையசைக்கிறியோ அன்னைக்கு நான் இதை உன் கழுத்துல கட்டிடுவேன். கழுத்து இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடுதா இருங்க. நான் உங்க வேலைக்காரியாவே இருந்தேன். என் காலம் பூரா கழிச்சு என் கூலியை தர்றீங்களா? இந்த மாச கணக்கு நேர் சத்யா கேரக்டர் எப்படி பாத்தீங்களா? அந்த பொண்ணு மட்டும் என்ன குறைச்சல? அந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுக்கு புடிச்சு போச்சா? அது போதும் சார், எனக்கு வெற்றிதான். ஸ்வீட் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப அந்த ஸ்வீட் என்னாச்சு? ஏப்பா இன்னைக்கு விட்டா அப்புறம் ஏப்பாப்பா வாயப்பா. என்னங்க அவளுக்கு என்ன உடம்பு? திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி வேறையா? அப்படின்னா மருத்து வச்ச கூட்டிட்டு வர தெரியுது, இது என்னன்னு தெரியலையா? நீங்க ஒரு ஆம்பளையா? அவசரமா இருந்துச்சு கூட்டு வந்தேம்மா. இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, 4 மாசம் தான் ஆகுது. நான் வரட்டுமா? ஏமா அந்த பொண்ணு உடம்புக்கு என்ன வம்புன்னா எல்லாரும் காதை தீட்டிட்டு வந்துருங்க. தாலிய கட்டுறதுக்கு முன்னாடி தாயா கிட்டாரு புண்ணியவா. இது பத்தாதா உங்களுக்கு? இன்னைக்கு பூரா பேசிட்டு இருப்பீங்களே, பேசிக்கிட்டே இருங்க, நான் வர்றேன். அநியாயத்தை இவளுக்கு புள்ள பிறக்க போதாமே. அதுதானே படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மனுஷன் இப்படி செய்வாரா? ஆமா, பிரசவத்தை வீட்டுல வச்சுவாரா இல்ல ஆஸ்பத்திரியில வச்சுவாரா? கூடிய அறிவு கட்டவள. ஆஸ்பத்திரின்னா அப்பா பேர் கேட்க மாட்டாங்களா? அறிவிருக்க உனக்கு? அநியாயமா குழந்தையை சாகடிச்சிட்டே, அந்த குழந்தையை இனி உன்னால திருப்பி தர முடியுமா? என் குழந்தைக்கு பதில் சொல்லடி, பதில் சொல்லு. அழாத, நான் உனக்கு வேறு பாப்பா வாங்கி தரேம்மா. உயிரில்லாத ஒரு பொம்மை குழந்தைக்காக அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சு போச்சு பாத்தியா?
ஆனா நீ உன் வயத்துல வளர்ற குழந்தைய கொல்ல பாக்குற. தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வா போகலாம். காஞ்சனா, நான் உன்னை தடுக்க போறதில்ல. அழ வேண்டியது எல்லாத்தையும் இப்பவே அழுது தீர்த்துரு. ஏன்னா இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது. இப்ப தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசினாங்களே, அவங்க என்ன இப்படி பெருசா பேசிட்டாங்க? உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு சொன்னாங்க. அதையே நான் உண்மையாக்கிறேன். காஞ்சனா, தாலிய நீ கட்டிக்க, ஊர்வாய நான் கட்டிடுறேன். என்ன சொல்றேன்? நீ உடனே சொல்ல வேண்டாம், அவகாசம் கொடுக்கிறேன். நான் 1, 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ முடிவு சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இயற்கையே அவங்க கல்யாணத்தை ஆமோதிச்ச மாதிரி இருந்தது சார். நீ வர்றதாக ஒரு கடுதாசி போட்டிருக்க கூடாது? இந்த கிழமை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ யாரம்மா? யாரப்பா அது? என் மனைவி தாத்தா. மனைவியா? நீயே சொல்லணும் தான் பார்த்தேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த என்கிட்ட சொல்ற அளவுக்கு கல்யாணம் உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா? இல்ல நான் உங்க அண்ணுக்கு பெரிய மனுஷனா தெரியலையா? இது காதலுக்காகவே ஏற்பட்ட காதலா, அனுதாபத்தினால் ஏற்பட்ட காதலா, இல்ல நிர்பந்தம் காரணமா ஏற்பட்ட காதலா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் தாத்தா. என் மனைவி பேர் காஞ்சனா. காஞ்சனா? காஞ்சனம்னா என்ன தெரியுமா? தங்கம்டா, தங்கம். இவ பேர் மட்டும் தங்கம் இல்ல தாத்தா, இவ குணம் கூட தங்கம் தான். ஆனா குப்பையில தான் நான் இவளை கண்டெடுத்தேன். பகுத்தறிவோ? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? என்னடா பைத்தியார்த்தனமா கேள்வி கேட்கிறேன்னு பாக்குறியா? 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் இல்லையா? இல்ல தாத்தா, 8 மாசம் தான் ஆச்சு. தாத்தா, தாத்தான்னு சொல்லாதரா. எப்பவும் உண்மையே விரும்புற ஒரு பெரிய மனுஷனுடைய உண்மையான பேரன் தான். சுலபமா பொய்ய சொல்லி எதையும் என்னால மறைச்சிருக்க முடியும். ஆனா அப்படி செய்ய நான் விரும்பல. ஆனா தவறு செய்துட்டு அது மறைக்கிறதுக்காகவே கல்யாணம் செய்துகிட்ட பாரு, அதைத்தான்ப்பா என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிடுறேன் தாத்தா, அந்த தவறையும் நான் செய்யல. நான் ஒண்ணுமே சொல்றது இல்லப்பா.
நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன். இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் இந்த தலைமுறையில தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் இந்த தலைமுறையில வாழ தகுதி இல்லாத. தாத்தா, நீங்க 1000 காரியங்களை சொல்லுவீங்க. ஆனா அம்மா, நான் பழைய சம்பிரதாயங்களே ஊறி போனவன். உன்னை பார்த்து நான் அனுதாபப்படுறேன். ஆனா என்னால ஆசீர்வதிக்க இல்லம்மா. உங்களை ஒதுக்குறதா நினைக்க வேண்டாம். இந்த பைத்தியக்காரனை நீங்க ஒதுக்கிடுங்க, நீங்க ஒதுக்கிடுங்க. தாத்தா தான் ரொம்ப வைத்தியமாச்சு. அவர்கிட்ட நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம். ஆண்டு பாருங்கள் தோழர்களே. நீதான மாப்பிள்ள? நான் யாரோன்னு நினைச்சேன். ஊர்வலத்துக்கு வந்தா நான் பொண்ணு மாப்பிளையை பாக்குறது இல்ல, என் குழப்பத்தான் பாக்குறேன். ஒரு நாளைக்கு 3 ரூபா தரம். சரிடா, இது என்னது? ஹெட் வெயிட். இறக்கடா கீழே. இறக்கிட்டு மறுபடியும் பறக்க சொல்றியா? வேலை நீ என்கிட்ட வந்துடுற, நான் வேலை தரேன். வேலை சரியா? பக்கத்துல ஏட்டா சம்சாரமா? தள்ள காட்டுற சம்சாரம் தான், சம்சாரம் தான். படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் தொந்தரவு பண்ற? ஏங்க, இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போவோமா? ஏங்க, உங்க மனைவிக்குன்னு வாரத்துல ஒரு நாள் ஒதுக்க கூடாதா? நீங்க உத்தியோகத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உண்மையை சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே நான் உத்தியோகத்துல சேர்ந்துட்டேனே. அப்ப நீ 2ஆம் வாரம் தானே? கல்லு மண்ணு கட்டடத்து மேல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது என் மேல காட்டக்கூடாதா? நீங்க உட்காருங்க. உங்க கூட இருக்கிற பாக்கியம் இந்த சோஃபாவுக்காவது கிடைக்கட்டும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நான் பியானோ வாசிக்கிறதும் பிடிக்கலையா? பிடிக்கல. என் கூட வெளியே போறது பிடிக்கல, என் மியூசிக் பிடிக்கல, என்னையும் பிடிக்கல. ஏமா, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக தோள்ல தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா? பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இது கேள்வி. படிச்சா அரை மனுஷன், உத்தியோகத்துக்கு போனா முக்கா மனுஷன். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா தாண்டா முழு மனுஷனா இருப்பேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரி, முழுசா இருப்பேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாங்க வாங்க. வணக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, பங்களாக்கு முன்னாடி ஒரு சின்ன பங்களா நிக்கிற மாதிரி இருக்க. வண்டி வாங்கினீங்களா? ஆமா, நேத்து தான் வாங்கினேன். அது ஒரு பெரிய நோட்டையே முழுங்கிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் இருக்குமா? கிட்டத்தட்ட ஆச்சு. இருக்கிற பணத்துக்கு ஏதாவது செலவு வேணும்ல. அது சரி, உங்களுக்கு என்னங்க, நீங்க பெரிய சாப்பிட்டு சாப்பிடுங்க. இருக்கட்டும். இவங்க யாருங்க? என் ஒரே பொண்ணு, பேரு நளினி. அப்படியா? வணக்கம்மா. உங்களுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா எனக்கு சொல்லவே இல்லையே. வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இந்தாங்க, வீட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் எப்ப தர போறீங்க? ஐயோ, என் பொண்ணு கீழே விழுந்துட்டாளே. ஓடியாங்க முனியா, கண்ணா வாங்கடா. ஐயோ, என்னமா முடிக்கிறாங்க? என்னன்னு வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. தண்ணி. ஏய், ஏதோ இரும்பு கொண்டு வா. தாய் கொட்ட கையில கொடுங்க, சரியா போயிடும். என்ன சார் உள்ள? ஒண்ணுமில்ல, உட்காருங்க. என்ன சார் ஒண்ணு இல்லன்றீங்க, உள்ள பெரிய ரகலையே நடக்குது. இது வழக்கமா நடக்கிறது தான், பழகி போச்சு. என்ன சார் யோசிக்கிறீங்க? என் ஒரே பொண்ணு, என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்த்துட்டேன், சரியாகல. அப்படியா?
ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா கல்யாணமா? ஆமா சார், இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டா வியாதி சொத்தாயிடும் சொல்லுவாங்க. ஏன் சார், என் பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா யாரு சார் கல்யாணம் பண்ணிக்குவா? பார்த்தா பாவமா இருக்கு. நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அடுத்த கான்ட்ராக்ட் கேட்க வந்தேன். ஆனா நீங்க கல்யாணமே செஞ்சு வைக்கிறீங்க.